தகப்பன், மகன், தனையன் 3 பேரும் இங்க வந்து தீர்த்தம் ஆடுறாங்க. இந்தியாவில் உள்ள காசிக்கு இணையான ஒரு தலம். இலங்கையிலே முதன்மையானதும் காசிக்கு நிகரான தீர்த்தமாக முருகன் மூவரும் இணைந்து அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. இனிய காலை வணக்கம். சரியாக இப்போ காலை நேரம் 6 மணி அளவாக நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டத்தில், குறிப்பாக மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலில் நேற்றைய தினம் தேர் திருவிழா காணொலியானது பதிவு செய்திருப்பேன். அது ஒரு மிகச் சிறப்பாக அவ்வளோ வெகு விமர்சையாக இடம்பெற்றது. அப்படியாக இன்றைய தினம் தீர்த்த திருவிழா. இந்த தீர்த்த திருவிழா எப்படியெல்லாம் இடம்பெற போகுது அப்படியான ஒரு காணொலி தான். குறிப்பாக இந்த மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலேருந்து இந்த வசந்த மண்டப பூஜைகளை எல்லாமே நிறைவு செய்து இங்கேருந்து நடைபாவனியாக சென்று கீரிமலையில் தீர்த்தமாடுற ஒரு காட்சி. அதில் ஒரு வித்தியாசமான ஒரு விடயம், அப்படியாக செல்லும் போது எங்களுடைய கீரிமலை சிவன் கோயிலில் இருக்கிற சிவனும் இணைந்து அங்கே தீர்த்தமாடுற காட்சி தான் ஒரு அபூர்வம் என்று சொல்லணும். அப்படியாக இன்றைய நாள் இன்னொரு நாள், முக்கியமான ஒரு நாள், ஒரு தமிழுக்கு முக்கியமான ஒரு நாள், ஆடி அமாவாசை. அதாவது எங்கள் இறந்த முன்னோர்களுக்கான பிதிர்கடங்களை நிறைவு செய்த ஒரு நாள். அப்படியாக அந்த நாளும் இன்றைய தினம் நிறைவாக கீரிமலை தீர்த்தக்கேணி இடத்துல இடம்பெறும். அப்படியாக இங்கிருந்து நடபவனியாக சென்று கீரிமலை சிவன் கோயிலையும் சிவனையும் சந்தித்து இருவர்களும் இணைந்து, அதாவது குடும்பமாக இணைந்து தீர்த்தமாடுற காட்சியானது பக்தர்களுக்கு அவ்வளோ ஒரு அபூர்வமாக இருக்கும் என்று தான் சொல்லணும். அப்படியாக இங்கே இடம்பெறுகின்ற முக்கியமான அந்த பக்தி பூர்வமான காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து இந்த காணொலியோட பார்க்கலாம். அப்படியாக வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே நிறைவு பெற்று சுவாமி இங்கே இருந்து கீரிமலை நோக்கி புறப்படுவதற்கான அந்த வேலைகள் எல்லாமே இடம்பெறுகின்றது. அப்படியாக பாருங்கள், சுவாமி வெளியில் வர அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். இங்கிருந்து நடந்து போகிறதும் ஒரு இறை பக்தி அவ்வளவு அழகாக இருக்கு. இந்த காலை பொழுதுல போகிறீங்க. இங்கே இருந்து தீர்த்தமாடுவது பிள்ளையார், சிவகுமார், முருகன் 3 பேர் இங்கே வந்து போகிறாங்க. பிள்ளையார் மண்டப வாகனத்தில் போகிற அந்த காட்சிகளையும், முருகன் மண்டப வாகனம், முருகன் சப்பரம், அதாவது முட்டி சப்பரம், மற்றது சிவனுமை இரவு வாகனத்தில் போகிற அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அப்படியாக தொடர்ந்து சுவாமி இங்கே வந்து கீரிமலை தீர்த்தமாடுவது சொல்லாம காட்சிகளையும் கொண்டு பார்க்கலாம். இப்படியாக பாருங்கள், தொடர்ந்து இந்த இடங்களில் இருந்து சுவாமி கீரிமலை நோக்கி செல்வதற்கான அந்த புறப்படுகின்ற அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சி. பிள்ளையார், சிவனுமை, முருகன் அனைவரும் இணைந்து செல்கின்ற ஒரு காட்சி. தாளங்களோடு
வேகமாக புறப்பட்டு கொண்டு போகிற அந்த காட்சியை பார்த்து சரியாக இப்போ நிலையை நோக்கி புறப்பட்டு மாவட்டபுரத்தினுடைய கோபுரம் சிறுவர்கள் உட்பட இறை பக்தியோடு இங்கே இருந்து மாவட்ட கந்தசாமி கோயிலில் இருந்து கீரிமலை தீர்த்தம் புறப்படுற அந்த காட்சி தான் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு, இங்கிருந்து கீரிமலை நோக்கி புறப்படுகின்ற காந்த மாலை நேரம் 6 மணிக்கு பிறகுதான் மீண்டும் மாவட்டபுரத்தை நோக்கி புறப்படுவான். அதுவும் ஒரு சிறப்பான காட்சி. இந்த வீதி முழுவதுமே தண்ணீர் பந்தங்கள் எல்லாம் அமைத்து நிறைய கலை கலாச்சார நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெறும். அந்த வகையில் இந்த இடங்கள்ல பாருங்க அந்த தேநீர் கொடுக்குற அந்த காட்சிகளை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. காணுங்க தேநீர் எல்லாம் கொடுத்து வாரவங்களுடைய தாகத்தை தீட்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு நல்ல விடயம். அதோட இந்த இடங்கள்ல நிறைந்த மக்கள் ஆடி அமாவாசை நோக்கி செல்வாங்க. நிறைந்த பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நிறைந்த மக்கள் அந்த ஆடி அமாவாசை விரத்தை அனுஷ்டிக்க போகிறபடியாக கொஞ்சம் அந்த டிராஃபிக் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுதான் வழியே வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மக்களும் அந்த தீர்த்த கேணியில் போயிட்டு அவங்களுடைய அந்த இந்த பிதிர்க்கடங்களை நிறைவேற்றணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறபடியாக கொஞ்சம் மக்கள் குழம்புறாங்க. அதை விட வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து பாருங்க அதிவேகமாக சுவாமியை கொண்டு வர அந்த காட்சியை பார்த்து நிற்கணும். அதோட நிறைந்த மக்கள் அதை வாரப்படியாக நாங்கள் அதையும் இடைநிறுத்தவும் இயலாது. இரண்டையும் சமாதானப்படுத்தி தான் போகணும். பாருங்க அவ்வளவு மக்கள், அதால கொஞ்சம் டிராஃபிக் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இங்கிருந்து தீர்த்தமாட சுவாமியும் போகணும், அதோட மக்களும் இங்கிருந்து தங்களுடைய அந்த ஆடி அமாவாசை பிதிர்க்கடனை நிறைவும் செய்யணும். இப்போ 2 விடயங்களும் ஒரே நேரத்தில் இடம்பெறுவதால் கொஞ்சம் மக்களுக்கும் கோயில்காரருக்கும் ஒரு சிறிய ஒரு தகராறு. அதுதான். மற்றபடி நாங்கள் தொடர்ந்து என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இடம்பெறுகின்றதை பார்ப்போம். உண்மையாகவே ஒரு அழகான ஒரு காலை நேர காட்சி என்று தான் சொல்லணும். வீதியோரம் நிற்கிற மக்கள் எல்லாருமே இங்கே வழிபட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
மாவைக்கந்தா போற்றி. இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டின் மகோற்சவத்தின் தீர்த்த திருவிழாவாகிய பெருவிழா, அதாவது அபிடேக கந்தனுடைய அபிடேகத்திலே மகா அபிடேகம் என்று சொல்லப்படுகின்ற தீர்த்தோற்சவ அபிடேகம் இன்று எண்ணம் சொற்ப வேளையிலே நடைபெற இருக்கின்றது. ஆகையிலே எம்பெருமானை தரிசித்து இங்கே எம்பெருமானுடைய இஷ்ட சித்திகளை பெறுவதற்காகவும் இன்றைய தினம் பிதிர்க்கடனை தீர்ப்பதற்காகவும் ஆடி அமாவாசை நன்னாளிலே இங்கே கூடியிருக்கின்றோம். அடியார்கள் யாவரும் இந்த தீர்த்தம் என்று சொன்னால் உலகிலேயே பெரும் தீர்த்தங்களிலே இலங்கையிலே முதன்மையானதும் காசிக்கு நிகரான தீர்த்தமாக கண்டகிரி தீர்த்தத்தை குறிப்பிடுகின்றோம். ஏனென்றால் இங்கே காசி எவ்வளவு புண்ணியமானதோ அதே புண்ணியம் இலங்கையிலே கீரிமலை தீர்த்தத்துக்கு உண்டு. இது உலகளாவிய ரீதியிலே சைவ பெருமாட்கள் யாவரும் அறிந்த இந்த உண்மையான விடயம். ஆகையினே இதற்கு எடுத்துக்காட்டாக மாருத பிறவல்லியுடைய வரலாறு, எம்பெருமானை தரிசித்து எம்பெருமானுடைய ஆலயத்தை மிகவும் சிறப்பாக அமைத்த சோழ இளவரசி அவருடைய கதையே எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நகுலமா முனிவர், அதாவது கிரிமுகத்தை உடைய முனிவருடைய சாபம் இங்கே நீங்க பெற்றது. இப்படிப்பட்ட பல்வேறு வகையான பாவ விமோசனங்களை எல்லாம் இந்த தீர்த்தம் நீக்கி இருக்கின்றது. ஆகையினாலே தான் இந்த கண்டகிரி தீர்த்தத்திற்கு பெரும் மகத்துவம் உண்டு, இந்த சிறப்பும் உண்டு. இன்றைய தினம் மாவைக்கந்த பெருமான் தீர்த்தம் ஆடுவதோடு கிரிமலை, அதாவது பஞ்ச ஈச்சரங்கள் ஒன்றாக தலையான ஈச்சரமாக குறிப்பிடப்படுகின்ற நவுலேச்சர ஆலயத்திலிருந்தும் எம்பெருமான் இங்கே தீர்த்தமாட வர இருக்கின்றார். அத்தோடு கடற்கரையில் இருக்கின்ற முத்துமாரியம்பாள், அப்படிப்பட்ட ஆலயங்களெல்லாம் இங்கு ஆடுவதற்கு வருவார்கள். இந்த ஆடி அமாவாசை மட்டுமல்ல, பல புண்ணிய நாட்களாக குறிப்பிடப்படுகின்ற மகா சிவராத்திரி, அது மட்டுமல்ல மாசி மகம், ஆடி அமாவாசை போன்ற இந்த நன்னாட்கள் இங்கே எம்பெருமானுடைய புண்ணிய தீர்த்தங்களாக. இது மட்டுமல்ல, பல ஆலயங்களிலே இந்த 3 தினங்களும் இப்பொழுதும் ஒவ்வொரு வருடம் இந்த தீர்த்தம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதாவது கீரிமலை கண்டகிரி தீர்த்தத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடங்களில், இந்த சந்தியில் சிவன் மற்றும் மாவட்டபுரம் கந்தசுவாமி இருவரும் இணைந்து அந்த தீர்த்தம் ஆடுகின்ற அந்த ஒரு கண்கொள்ளா அரிய காட்சியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படியாக சிவன் ஆலயத்திலேருந்து சிவன் பிள்ளையார் முருகன் புறப்பட்டு வருகின்ற அந்த காட்சியெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல இருந்து சிவன் மற்றும் பிள்ளையார் மற்றும் முருகன் மூவரும், அதாவது குடும்பமாக இணைந்து இந்த இடத்துல வராங்க. அப்படியாக இணைந்து மாவட்டபுரம் கந்தசாமியோடு இணைந்து அந்த தீர்த்தம் ஆடுகின்ற அந்த அழகிய ஒரு காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சிவன், பார்வதி, பிள்ளையார், அப்படியாக முருகன் மூவரும் இணைந்து வர அந்த காட்சியை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி ஒரு கண்கொள்ளா காட்சி என்று தான் சொல்லணும். பாருங்கள், மாவட்டபுர கந்தசாமியோட அப்படியாக சிவன் எல்லாருமே இணைந்து, குடும்பம் சகிதம் இணைந்து அந்த தீர்த்தம் ஆடுகின்ற ஒரு அற்புத காட்சி, பக்தர்களுக்கு அது ஒரு கண்கொள்ளா காட்சி என்று தான் சொல்லணும். பாருங்கள், எவ்வளவு பக்தர்கள் நிறைந்திருக்கிறோமாண்டு. எப்படி ஒரு இனிமையான ஒரு காலை பொழுது, பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கின்றது. குடும்பமாக இணைந்து சிவன் ஆலயத்தில் இருந்து மாவட்ட கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து இணைந்து தொடர்ச்சியாக அந்த நிகழ்வானது, தீர்த்தமாடுற அந்த நிகழ்வானது இடம்பெறுகின்றது. பாருங்க,
இடங்களை பாருங்க அவ்வளவு நிறைந்த பக்தர்கள் இந்த இடத்துல இருக்கிற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடியமா இருக்கு. காரணம் என்னன்னா ஆடி அமாவாசை விரதம், அதாவது நமது இறந்த முன்னோர்கள் என்று பிதிர்கடனை நிறைவு செய்வதற்கான அந்த விரதமானது இடம்பெறுகின்றது. அப்போ அதற்காகவும் நிறைந்த பக்தர்கள் இந்த இடத்துல வந்து தங்களுடைய அந்த விரத வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிற காட்சிகளையும் பார்க்கலாம். அதோடு இணைந்து இந்த மாவட்ட பிரகந்தசாமி ஆலயத்தினுடைய தீர்த்த திருவிழா உண்மையாகவே ஒரு அருமையான காட்சி. தொடர்ந்து இங்கே இடம்பெறுகின்ற அந்த தீர்த்தம் ஆடுகின்ற ஒரு அருமையான காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். அப்படியே சுவாமிகள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களும் அவ்வளவு ஒரு ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த 3 சுவாமிகளும் இணைந்து தீர்த்தம் ஆடுகின்ற அந்த காட்சிகளை பார்ப்பதற்காக பாருங்க அவ்வளவு நிறைந்த மக்கள் உண்டு, அவ்வளவு நிறைந்த மக்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்க இந்த இடங்கள்ல அந்த இறந்த முன்னோர்களுக்கான அந்த பிதிர்கடனை நிறைவு செய்கிற அந்த ஏற்பாடுகள் எல்லாமே இந்த இடம்பெற்று கொண்டிருக்குது. உண்மையாகவே அந்த இடங்கள்ல காய்கறிகள் எல்லாமே வைத்து அவர்களுக்கு அந்த சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அது அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அந்த வழிபாடுகள் இடம்பெறுகின்ற காட்சிகளை தான் பார்த்து கொண்டோம். அப்படியாக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய மாவட்டப்புற கந்தன் தீர்த்தம் ஆடுகின்ற காட்சிகளையும் பார்ப்போம். எனக்கு அது புல் எரிக்குது உண்மையாகவே இந்த தருணங்களில் அந்த தீர்த்தம் ஆடுகின்ற காட்சியை பார்க்கணுமென்ற ஒரு ஆர்வம் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறது. கடந்த முறையும் அதாவது கடந்த வருடமும் இந்த தீர்த்த காணொலியானது நான் பதிவு செய்திருந்தால் எனக்கு அந்த ஒரு வரலாறு காணாத தீர்த்தம் என்று தான் சொல்லணும். அப்படி ஒரு அழகான ஒரு தீர்த்தம். தொடர்ந்து இங்கே இடம்பெறுகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள் எவ்வளவு நிறைந்த பக்தர்கள் அந்த தீர்த்தத்தை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார்கள். அதோடு இந்த இடங்களில் பாருங்க நிறைந்த பக்தர்கள் தமது பிதிர்கடன் எல்லாமே நிறைவு செய்து இதில் இறுதியாக இதில் குளிப்பாங்க. அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைந்த பக்தர்கள் இந்த இடத்துல குளிச்சு கொண்டிருக்கீங்கன்னா தொடர்ந்து இந்த இடங்களில் சுவாமிகள் எல்லாமே வந்த பிறகு தீர்த்தம் ஆடுகிற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள் தீர்த்தம் ஆடுவதற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்குது. எவ்வளவு நிறைந்த பக்தர்கள் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கீங்க பாருங்க தீர்த்தம் ஆடுவதற்காக. காணொலி எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. பின்ன இந்த தீர்த்தத்தை எடுக்கிறதா உங்களை விட்டா போய் எடுக்கலாம். இந்த இடங்கள்ல தீர்த்தமாக அந்த காட்சியை பார்க்கிறோம். பெற்றுக்கொள்வது மக்களுக்கு சரி சரி ஐயா என்ன சரி அடிபட்டு தான் தீர்த்தம் ஆடணும் ஐயா இருந்தா என்ன நீங்க எப்படி காஞ்சா மந்திரம் சொல்லணும் அமைதியா முருகன் தீர்த்தமாடி முடியும் சிவன் தீர்த்தமாடி முடிஞ்சாதான்
தொடர்ந்து இந்த இடங்களில் சுவாமிகள் அனைவருக்கும் அபிஷேகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதாவது தீர்த்தம் ஆடுவதற்கு முன்பு அபிஷேகம் இடம்பெறுகின்ற அந்த காட்சிகளை பார்த்துக்கொண்டோம். அப்படியாக ஒவ்வொரு விபூதி, சந்தனம், குங்குமம், பால், பழங்கள், தயிர் இப்படி நிறைந்த பொருட்களால் இந்த அபிஷேகங்கள் எல்லாமே இடம்பெறும். அப்படியாக இந்த அபிஷேக காட்சிகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நிறைந்த பக்தர்கள் பாருங்க இந்த தீர்த்தத்தை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கணும். இந்த இடங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்ட கந்தசாமி மற்றும் கீரிமலை சிவன் ஆலயம் மற்றும் கண்ணகி அம்மன் 3 பேருமே இணைந்து இந்த இடத்துல அந்த தீர்த்தம் ஆடுகின்ற ஒரு அற்புத காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு வரலாறு காணாத ஒரு மெய்சிலுக்கத்தக்க வகையிலாக இடம்பெறுகின்ற ஒரு தீர்த்தம், ஒரு கண்டகி தீர்த்தம் என்று சொல்லுவாங்க. கும்ப தண்ணி ஊற்ற போறாங்க. இந்த நேரம் தான் முக்கியமான ஒரு தருணம் இந்த தீர்த்தத்திலே. இவ்வளவு பக்தர்களுக்கு இடையில இந்த தீர்த்தத்தை பார்ப்பதுன்றது உண்மையாகவே அவ்வளவு கடினம். அதோட இந்த இடங்கள்ல இந்த கற்கள் இந்த கடற்பகுதிக்குள்ள இருந்து அந்த காணொலி பதிவு செய்ததும் அவ்வளவு கஷ்டம். அப்படி இருந்து நான் உங்களுக்கு காணொலியை பதிவு செய்தேன். மூன்று சுவாமிகளுடைய கும்ப தண்ணி ஊத்துற அந்த காட்சியை பார்க்கிறோம். சுவாமியுடைய தீர்த்தத்தை எத்தி கொண்டிருக்கணும் எல்லாரும். ஐயா பாருங்க தீர்த்தத்தை ஏந்தி கொண்டு போறேன். கிட்ட நண்டு ஏந்திருக்கலாம், கிட்ட நண்டு அவ்வளவு நிறைந்த தீர்த்தம் எல்லாமே நிறைவேற்ற பிறகு சுவாமி வெளியில போற அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதோட இந்த இடங்களை தீர்த்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் பக்தர்கள் எல்லாருமே முண்டி அடித்து கொண்டிருக்காங்க பாருங்க.
அளவு நிறைந்த பக்தர்கள் பாருங்க. தீர்த்தம் எல்லாமே முடிவு பெற்ற பிறகு சுவாமி மீண்டும் இருப்பிடத்தை நோக்கி புறப்படுகின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடங்கள்ல சுவாமி அனைவருக்கும் பக்தர்கள் எல்லாருக்குமே தீர்த்தத்தை தெளிச்சு கொண்டு வர அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். முக்கியமாக இந்த தீர்த்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் பக்தர்கள் எல்லாருமே முண்டி அடிப்பார்கள். அது ஒரு அந்த இறைவனுடைய அந்த அருளை பெற்றுக்கொள்வதற்காக. அப்படியா தொடர்ந்து பாருங்க, இந்த இடங்கள்ல ஆடி அமாவாசை விரத அந்த நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்குது. இன்றைக்கு ஆடி அமாவாசை எங்களுடைய பித்திர்களுக்கான ஒரு முக்கிய நன்னாள். அந்த வகையில் இன்றைக்கு என்னுடைய தந்தையாற்ற பித்திருக்கடன் நிறைவேற்றவும் எனது தாயாரது சிரார்த்த தினம் இரண்டும் ஒன்றாக வரும் இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு இந்த இடத்துக்கு புண்ணிய கஷேத்திரத்துக்கு வந்தது. அதற்காக தான் இன்றைக்கு வந்துள்ளேன். அந்த வகையில் ஆடி மாதம், ஆடி பிறப்பு, ஆடி அமாவாசை, அம்மனின் ருது சோபன மாதமாம் ஆடி, ஆடி பூரம். அந்த வகையில் ஆடி பிறப்பு, இந்த ஆடி மாதம் நமது தமிழர்களுக்குரிய மிகவும் வரலாற்று சிறப்பான ஒரு மாதம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த மாவட்டபுரம் கந்தப்பெருமான் தகப்பன், மகன், தனையன் 3 பேரும் இங்கே வந்து தீர்த்தம் மாறுறாங்க. இன்றைக்கு பார்க்கக்குள்ள சிவன், பிள்ளையார், முருகன் எல்லாரும் இன்றைக்கு இந்த புண்ணிய கஷேத்திரத்தில் வந்து இன்றைக்கு கண்ட தீர்த்தத்தில் தீர்த்தம் மாறுறாங்க. அந்த வகையில் நேற்றைய தினம் தேர் உற்சவம், அழித்தல் தொழில், எமது மும்மரங்களை நீக்கிறது. இன்றைக்கு அருளல், எமது மும்மரங்கள் நீங்கி இந்த புண்ணிய கஷேத்திரத்தில் வந்து எங்களை அருளாட்சி செய்வதற்காக அருளல் தொழிலை, ஐந்தொழிலை செய்வதை இந்த தீர்த்தோற்சவம் குறிக்கிறது. அந்த வகையில் இந்த கீரிமலை புண்ணிய கஷேத்திரங்கள் ஒன்று. இந்தியாவில் உள்ள காசிக்கு இணையான ஒரு தலம். காசியில் எங்களோட இறுதி காலம் போகிறது. அந்த வகையில் இந்த கீரிமலை, அந்த காலத்தில் இங்கே மடம் இருக்குது. சித்தர்கள் எவ்வளோ பேர் இந்த முத்துமாரியம்மன் கோயில் அருகில் நிறைய சித்தர்களுடைய சமாதிகள் இருக்குது. சித்தர்கள் சமாதி அடைஞ்ச இடம். அந்த வகையில் இந்த புண்ணிய கஷேத்திரத்தில் இன்றைக்கு ஆடி அமாவாசை பிதிர்க்கடன் நிறைவேற்றுவது. இந்த எத்தனையோ 9 சிவன், அம்மன் எல்லோரும் இன்றைக்கு வந்து மகோற்சவத்தில் தீர்த்தம் ஆடுகிறார்கள். அந்த வகையில் இந்த இடத்துல இன்றைக்கு இந்த நடைபெறுவது நமது புண்ணிய இதாகும். அந்த வகையில் இப்போ தீர்த்தோற்சவத்தை எடுத்துக்கொண்டால் திருவடி நிலை, அடுத்தது சம்பில் துறை, கீரிமலை, இங்கே போய்க்குள்ள தொண்டமானாறு செல்வச்சென்னது. இன்றைக்கு கொடியேறப்படுறான் அவன் மாவட்ட தான். இன்றைக்கு தீர்த்தம் ஆடுறான், நாளைக்கு அவன் கொடியேறான். அவன் அன்னதான கந்தன், இவன் அபிஷேக கந்தன். அங்கால கந்தவன கந்தன் அவன் கொடியேறி முடிஞ்சது, அவன் கற்பூர கந்தன். அந்த வகையில் நல்லூர் அலங்கார கந்தன் இந்த வாரராம கொடியேறான். கதிராம கந்தன் கொடி இறங்கி விட்டார். மண்டூர் கந்தன் கொடி ஏறி இருக்கிறான். அந்த வகையில் இங்கால இப்படி போய்க்குள்ள தொண்டமானாறு, அங்கால போய்க்குள்ள ஊரணி, அது மாதிரி புண்ணிய தீர்த்தம் உள்ள தீர்த்த இது. அந்த வகையில் அங்கால கந்தவன சமுத்திரம், அங்கால இன்பரொட்டி, அங்கால வள்ளிபுர ஆழ்வார் கடற்கரை. இந்த வகையில் இந்த கரையோரத்தில் புண்ணிய தீர்த்தங்கள் இடம்பெறுவது மிகவும் வரவேற்கத்தக்கது. நான் இந்த நகுலேஸ்வரருடைய எருதுண்டைக்கு வந்து வரண்டுங்க. ஓ அப்பா, நகுலேஸ்வர பெருமாண்ட எருதுண்டைக்கு வந்து தீர்த்தோற்சவத்தில் அருள் புரிவது, கொடுத்து வைக்க வேண்டியது. இந்த வகையில் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஒரு மாசி மாத தை மாத அமாவாசை தினத்தில் கேதீச்சர பெருமாண்ட தீர்த்தோற்சவம் மாதோட்ட கடற்கரையில் போன 40 ஆண்டுகளுக்கு பின்னர் இடம்பெற்றது. அந்த இதில் நான் போய் பங்கு பெற்றது எனது வாழ்க்கையில் கிடைத்த பெரும்பேறு. அந்த இடத்துலையும் கேதீச்சர பெருமாண்ட கௌரி அம்பாள் தீர்த்தமாட நடந்து கடற்கரைக்கு வந்ததும் பெரும்பேறு. அந்த வகையில் இன்றைக்கு இங்கே நகுலேஸ்வர பெருமாண்ட எருது வந்திருக்கிறார். அவரை இன்றைக்கு பெரும்பேறு, அவரையும் தரிசனம் கிடைச்சது பெரும்பேறாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியாக இந்த இடங்களில் தீர்த்தம், கண்டகி தீர்த்தம் எல்லாமே நிறைவு பெற்ற பிறகு சுவாமி எல்லாமே தமது அமைவிடத்தை, இருப்பிடத்தை நோக்கி புறப்படுகின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவன் மற்றும் கண்ணகி அம்மன் தமது கோயில் இருப்பிடத்துக்கு சென்றடைவார்கள். மாவட்டபுரம் கந்தன் மட்டும், அதாவது மாலை 6 மணிக்கு பிறகு தமது இருப்பிடத்தை சென்றடைவதும் ஒரு அற்புத காட்சி. அப்படியாக தொடர்ந்து இந்த ஆடி அமாவாசை விரதங்களில் இடம்பெறுகின்ற அந்த பிதிர்கடன் தீர்த்தல் அந்த காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மார்க்கம்.
அப்படியாக நாங்கள் இறுதியாக சுவாமி எல்லாமே தமது அமைவிடம் சென்ற பிறகு இன்றைய ஆடி அமாவாசை பிதிர்க்கடன் நிகழ்வுகள் இடம்பெறும். அந்த வழிபாடுகளையும் பார்த்துக்கொண்டு அந்த நிகழ்வுகளையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் அப்படியாக இந்த காணொலியை நிறைவு செய்வோம். இன்றைய தினம் மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துவது மாவட்டபுரம் கந்தசாமியினுடைய கண்டகி தீர்த்தம் இடம்பெற்றது. அந்த கண்டகி தீர்த்தத்தினுடைய ஒரு மகிமை மிக சிறப்பாக நிறைய ஐயாமர் இந்த காணொலியில் சொல்லியிருப்பாங்க. அப்படியாக தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய நவலேஸ்வரத்தினுடைய தீர்த்த கேணிகளையும் பார்வையிட்ட பிறகு நாங்கள் அப்படியே இந்த காணொலிகளை நிறைவு செய்தோம். நிறைய பேர் பாருங்கள் இந்த இடத்துல வந்து தமது பிதிர்கடன்களை எல்லாம் நிறைவு செய்த பிறகு நீராடி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. உண்மையாகவே தீர்த்தத்தில் இது ஒரு வரலாறு காணாத ஒரு தீர்த்தம் மட்டும் தான் சொல்லணும். 3 கடவுள்கள் 3 தெய்வங்கள் இணைந்து உண்மையாக சொல்லணும்னா சிவன் ஆலயம், கண்ணகி அம்மன் ஆலயம், அப்படியாக மாவட்டபுரம் ஆலயம், அப்படியாக 3 கடவுளும் இணைந்து இந்த இடங்களில் தீர்த்தமாடுகின்ற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் 12 மணி அளவு வரைக்கும் இந்த இடங்களில் இந்த பிதிர்க்கடன் நிறைவு செய்த நிகழ்வானது இடம்பெறும். அதைத் தொடர்ந்து மாலை நேரம் ஏற்கனவே கூறிய மாதிரி எங்களுடைய மாவட்டபுரம் கந்தன் இங்கே இருந்து இந்த கீரிமலை பகுதியிலிருந்து மீண்டும் மாவட்டபுரத்தை நோக்கி புறப்படுகின்ற அந்த நிகழ்வும் இடம்பெறும். அதுவும் ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. அப்படியாக தொடர்ந்து நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டு வெளியே வருவோம். பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் தொடர்ந்து இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறோம்.